எப்பெல்லாம் கத்திரிக்காய் பொடிக்கறி செய்கிறேனோ எனக்கு ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிருவேன். இல்லாட்டா கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனியாவும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கூடவே 7 வரமிளகா சேர்த்து நல்லா வறுப்பட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையும் 1/2 டீஸ்பூன் எள்ளும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ பிஞ்சு கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கத்திரிக்காயும் இதோட சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா முக்கால்வாசி வேகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா இடையில ஒரு வாட்டி கிளறி எடுத்துக்கோங்க. இந்த அளவு முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த புளி தண்ணியில இந்த கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்து வரணுமோ அந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியில பாதி மட்டும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தீங்கனாலே சூப்பர் டேஸ்டியான கத்திரிக்காய் பொடிக்கறி தயாராயிருச்சு. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.